ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிவிட்டு மிக குறைவான எண்ணெயில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதாவது ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ஏர் ஃப்ரையர் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர், பேக்கிங் பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஃப்ரையருடைய அந்த கண்டெய்னரில் உள்ள கீழ் சைடில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுருங்க. அதுக்கு மேலே அதில் பேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற இந்த மாதிரி கிரில் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த கிரில் ஸ்டாண்டை போட்டணும். போட்ட பிறகு நம்ம இதை வந்து ஏர் ஃப்ரையருக்குள்ளார வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். இதை பாருங்கள், நல்லா கரெக்டாக ப்ரெஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா அப்படியே அதில் உள்ளே தள்ளிடுங்க. நல்லா செட் ஆகிடும் அதுக்குள்ளார. அதுக்கு பிறகு நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் அப்படிங்கிற மோடு போட்டிங்கன்னாக்கா வந்து ப்ரீ ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருங்க. அதை உள்ளே வந்து நல்லா சூடாகும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து ஃபிங்கர் சிப்ஸ்க்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா இப்போ கழுவிட்டு ஸ்டார்ச் இல்லாமல் வச்சுருக்காங்க. தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம், உங்களுடைய விருப்பம்தான். அது ஏன்னா உப்பு காரம் வந்து அதில் கோட்டாகிறதுக்காக அது நல்லா போட்டு உப்பு, மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் உங்களுக்கு விருப்பமானது எது வேணாலும் அதை போட்டுக்கலாங்க. போட்டு கை விரல்களால் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இது வேறு பாத்திரத்தில் போட்டு கலந்துட்டு தான் ஏர் ஃப்ரையருக்குள்ளார வைக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். ஏர் ஃப்ரையருக்குள்ளார கண்டெய்னருக்குள்ளே போட்டாச்சு ப்ரீ ஹீட் ஆன பிறகு. இப்போ இதை வந்து ஃப்ரைஸ்ன்னு போட்டிருக்குல்ல, அந்த மோடில் வச்சிங்கன்னாக்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 15 நிமிஷம் ஆகும். ஒரு ஏர் ஃப்ரையரில் 20 மினிட்ஸ் கூட ஆகுங்க. நம்மளுடைய ஏர் ஃப்ரையரில் எந்த டைம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் இதில் வந்திருக்கு. மத்தியில் ஒரு தடவை வந்து அது பீப் சவுண்ட் வந்து டேர்ன் ஃபுட் அப்படின்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை திறந்து விட்டுட்டு ஒரு தடவை குலுக்கி விடணும். இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி லேசாக கலந்து விடணும். அது ஈவனாக ப்ரௌன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஒரு சில இடத்துல ப்ரௌனாக இருக்கும், ஒரு சில இடத்துல அண்டர் குக்கான மாதிரி இருக்கும். இது மறுபடியும் வச்சிங்கன்னாக்கா எண்டு வர வரைக்கும் வைக்கணுங்க. எண்டு வர்றது மறுபடியும் பீப் சவுண்ட் வரும். முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னாக்கா அந்த ஏர் ஃப்ரையருக்குள்ளேயே ஆஃப் ஆனால் கூட கொஞ்சம் நேரம் சூட்டில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ மிக சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எனப்படும் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.